பொதுவாக தாத்தா வயது வந்துவிட்டாலே அந்த தாத்தா மிக மெதுவாக தான் நகர்ந்து செல்வார், மெதுவாக தான் பேசுவார், மெதுவாக தான் சண்டை போட்டுக் கொள்வார், மெதுவாக தான் எதுவும் நடக்கும். அப்படிதான் இந்த ரகு தாத்தாவும் ரொம்ப மெதுவாக தான் நகர்கிறார். வள்ளுவன்பேட்டை கிராமத்தில் இருக்கும் பட்டதாரி பெண் கயல் கீர்த்தி சுரேஷ். அவரது அலுவலகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெற வேண்டும் என்றால் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹிந்தி படிக்க மறுப்பதோடு ஹிந்தி தெரியாது போயா என்கின்ற அளவுக்கு துணிச்சலோடு ஹிந்தியை எதிர்த்து போராடுகிறார். அப்படி ஹிந்தியை எதிர்த்து போராடும் போது ஒரு முற்போக்கான இளைஞனும் அவருக்கு தோழனாக கிடைக்கின்றார். அதே சமயத்தில் அவருடைய தாத்தா ரகு MS பாஸ்கர், அவருக்கு கேன்சர் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 3 மாதத்திலோ 2 மாதத்திலோ அவர் இறந்து விடுவார் என்பதால் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். கயலுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். கயலுக்கோ கல்யாணம் என்றாலே ஆகாது, அது ரொம்பவும் கசக்கிறது. பார்க்கிற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று ரிஜெக்ட் செய்து கொண்டே வருகிறார். ஒரு கட்டத்திற்கு பிறகு பொறுமை இழக்கும் தாத்தா, நீ உன்னுடைய கல்யாணத்தை பார்த்து தான் நான் கண் மூடுவேன் அப்படி என்று சொல்ல ஜரூராக தேட தொடங்கும் போது அவருடனே தோழனாக இருக்கும் தமிழ்ச்செல்வனை விரும்புகிறாள் கயல். ஒரு பட்டதாரி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கும் தமிழ்ச்செல்வன் கயலை கைபிடிக்க விரும்புகின்றான். வரதட்சணை பற்றி வாய்க்கிழிய பேசும் அவன் வரதட்சணை மாமனாரிடம் இருந்து வாங்குகிறான். அது அன்பளிப்பு தானே என்று சொல்கின்றான். ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஒரு காதல் வளர்கிறது. கல்யாணம் செய்து கொள்ள பார்க்கும் தருணத்தில் கயலுக்கு ஒரு நெருக்கடி, வேலைக்கும் அவருடைய எழுத்துக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அதாவது கயல் தாமரை நெஞ்சம் சரோஜாதேவி போல பத்திரிகையில் தொடர்கதை எழுதுபவர். அவருடைய தொடர்கதைக்கு பல ரசிகர்கள், அதில் தமிழ்ச்செல்வனும் ஒருவன். அவர்தான் சிலாகித்து அவருடைய தொடர்கதையை அவ்வப்போது பாராட்டி பேசுவான், ரசிப்பான். இந்த கதாபாத்திரம் இப்படி பேசுகிறது, நன்றாக சிறப்பாக நீ எழுதி இருக்கின்றாய் என்று பாராட்டுவான். ஒரு கட்டத்தில் இவர் அரசு வேலை பார்த்து கொண்டே வேறொரு புனைப்பெயரில் கதை எழுதுகிறாள் என்று அந்த அலுவலகத்திற்கும் அந்த பத்திரிகை ஆபீஸிற்கும் தகவல் வருகிறது. அந்த மொட்டை கடிதாசியும் இவளுக்கு வருகிறது. அந்த மொட்டை கடிதாசியில் இருக்கும் கையெழுத்தை பார்த்ததும் இந்த கையெழுத்தை எங்கே பார்த்திருக்கிறேனே என்று அவள் கயல் தேட ஆரம்பிக்கின்றார். தேடி அந்த கையெழுத்துக்குரியவர் யார், இவர் கயல் மீது புகார் கொடுத்தது யார் என்று பார்த்ததும் திடுக்கிட்டு போகிறாள். அது வேறு யாரும் அல்ல, தான் கல்யாணம் செய்து கொள்ள போகும் தமிழ்ச்செல்வன் தான் என்று தெரிந்ததும் திடுக்கிட்டு போகிறாள். மறுபடியும் அவளுக்குள் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகிறது. எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறாள். சரி, தமிழ்ச்செல்வனுக்கும் கயலுக்கு கல்யாணம் நடந்ததா, அவர் ஹிந்தி கற்றுக்கொண்டாரா, அல்லது கல்கத்தாவுக்கு தன்னுடைய பணியை மாற்றிக்கொண்டு சென்று விட்டாரா, அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதே ரகு தாத்தாவின் மீதி கதை. சுமார் 20 வருடத்திற்கு முந்தைய ஒரு நாடகம் பார்த்தது போல ஒரு ஃபேமிலி டிராமா தான் இந்த ரகுதாதா. மற்றபடி இதை திரைக்கதை இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் சுறுசுறுப்பையும் காட்சிகளையும் இன்னும் சேர்த்திருந்தால் மிக சூப்பரான படமாக இருந்திருக்கும். என்ன செய்ய, அதை கோட்டை விட்டு விட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.